சார் இவன் மேல ஒரு எஃப்ஐஆர் போடுங்க சார். ஏன் இங்க பாருங்க சார், என்ன அரெஸ்டா சார்? சார் இவ்வளவு தான் சார் நடிச்சா எல்லாம் உள்காயம் சார். இவன் மேல முதல்ல எஃப்ஐஆர் போடுங்க. ஏய் இன்னும் 2 பேர் வந்து நின்னுட்டு எஃப்ஐஆர் போடுங்கறீங்க. இது என்ன எஃப்ஐஆர் சத்திரமா? நல்லா இருக்குல? சான்ஸ் இல்ல. சச்சங். வணக்கம் சார். ஏய் சார் வணக்கம் சார். என்னையா பண்ற? சினிமாவில் நான் டைரக்டர் இருக்கேன் சார். இருந்துட்டு போ. அது இல்லை சார், நான் ஒரு படம் எடுக்க போகிறேன். இந்த பார், அதெல்லாம் இங்கே எடுக்க முடியாது, முதல்ல வெளியே போ. அது இல்லை சார், நான் எடுக்க போகிற படம் யதார்த்தமாக வரணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் சேகரிக்கணும். என்னது கேசரி செய்ய? இல்லை சார், சேகரிக்கணும்னு தமிழில் சொன்னேன். ஓஹோ, சேகரிக்கணுமா? அப்புறம் அதான் நீங்கள் கொஞ்சம் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இருந்து கொஞ்சம் சேகரிச்சுட்டு போவோம். ஜோ, உன்னை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேயா? ஆமாம் சார், பார்த்துருப்பீங்க. மைண்டில் கொஞ்சம் ஓட்டி பாருங்க. எங்க நீங்க கேட்ட தோசை இல்லையாக்கா? 4 இட்லியும் கெட்டி சட்னி தான்க்கா இருந்தது. யோ அவனா நீ? ஆமா சார். இன்னும் டைரக்ட் ஆகலையா? என்ன சார் பண்றது, சினிமாவே ஒரு போராட்டம் தானே சார். இப்பதான் சார் என் போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. ப்ரொடியூசர் ரெடி சார், லொகேஷன் ரெடி, ஆர்டிஸ்ட் ரெடி சார். ஆனா கதை தான் சார், அதான் சார் வந்தேன். சரி சரி. யோ உன்ன மாதிரி ஒரு சில டைரக்டருங்க தாயா காவல்துறையை போட்டு சும்மா கிழின்னு கிழிக்கிறானுங்க சார். எல்லாத்தையும் அப்படி சொல்லாதீங்க சார், சினிமாவிலையும் நல்லவங்க இருக்கத்தான் சார் செய்யறாங்க. இப்ப பாருங்க, காவல்துறையில உங்களை மாதிரி நேர்மையான அதிகாரிகள் இருக்குது இல்லையா, அது மாதிரி தான் சார் சினிமாவிலையும். சரி சரி, ரொம்ப ஐஸ்ல வைக்காத, ஏற்கனவே வேர்த்து விரிவித்து தான் வந்திருக்கேன். சரி சார், பெர்மிஷன். சரி, இங்க யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம அப்படி ஓரமா போய் நீங்க 2 பேரும் யாருன்னு சொல்லுங்கப்பா. சார் நாங்க 2 பேரும் புருஷன் முன்னாடிங்க சார். புருஷன் முன்னாடியா? சார் எங்களுக்கு டைவர்ஸ் வேணும் சார். ஐயா வணக்கம் ஐயா. உட்கார் உட்கார். குட் மார்னிங் சார். என்ன கேஸ்? டைவர்ஸ் கேஸியா? டைவர்ஸ் கேஸா? இவன் மேல எஃப்ஐஆர் போடனா போட மாட்டேங்கிறார் சார். மோ, நீ சொன்ன உடனே எஃப்ஐஆர் போடுறது இதுன்னு உங்க ஒப்ப விடா. என்ன ஏதுன்னு விசாரிச்சு தான் எஃப்ஐஆர் போடுவோம். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. எல்லாம் இவனால வந்தது சார். எது என்னாலயா? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நீ சொல்லுமா. எங்களுக்கு லவ் மேரேஜ் தான் சார். கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளோ பாசமா இருந்தான், இப்போ டோட்டலா மாறிட்டான் சார். யாரு? நானா? ஆமா நீதான் சார். கல்யாணம் ஆகி 3 மாசம் வரைக்கும் நல்லா தான் சார் இருந்தான். இப்போ ஏன் இப்படி பண்ண சுத்தமா தெரிய மாட்டேங்குது சார். நீங்க வேணும்னா இவங்கிட்டே கேளுங்க. இது வரைக்கும் வெளியில எங்கேயுமே கூட்டு போனது இல்ல சார். ஒரு சின்ன கிஃப்ட் கூட வாங்கி கொடுத்தது இல்ல சார். இவ போய் சொல்றா சார். இந்த 4 வருஷத்துல வீட்டுல இருந்ததை விட வெளியில சுத்தம் தான் சார் அதிகம். சார் இவ ஒரு நாளாவது இவ கையால சமைச்சு சாப்பாடு போட்டு போலான்னு கேளுங்க சார். சார் சமைச்சு எப்படி சார் கையால போட முடியும்? சமைச்சு வேணா வச்சுட்டு போக முடியும். ஏன்? ஏன்னா எனக்கு நைட் டியூட்டி, அவருக்கு பகல். முதல்ல 2 பேரும் எங்க வேலை செய்றீங்க? கால் சென்டர்ல ஒர்க் பண்றேன் சார். சாப்பிட்ற சாப்பாடு முதற்கொண்டு வெளியில போய் தான் சார் சாப்பிட்றோம். வீட்டில் கிச்சன் ஒன்று இருக்குன்னு தான் சார் பேரு. கேட்டா பீஸா பர்கர்லாம் இருக்கிறப்ப எதுக்கு ப்ரெஷர் குக்கர்னு ரைமிங்கா வசனம் பேசுறா சார். அதை விட கொடுமை என்னன்னா, இவ பிறந்த நாளைக்கு நான் செலவு பண்றது நியாயம், இவ தங்கச்சி பிறந்த நாளைக்கு நான் தான் செலவு பண்ணணும்னு சொல்றா சார். அது என்ன சார் நியாயம்? அடப்பாவி, மச்சினிச்சிக்கு செலவு பண்றதுக்கு இப்படி தயங்குறான். நமக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு இல்லாம போச்சு. இவன்ட்டு கேளுங்க, கல்யாண நாள் எப்போன்னு சொல்லிட்டு கேளுங்க சார். அது வந்து சார் பாத்தீங்களா சார், ஒரு கல்யாண நாள் கூட தெரியல. இவன் கூட எப்படி சார் வாழ முடியும்? அச்சோ, இதுங்க சண்டையில நம்ம கல்யாண நாள் மறந்து போச்சே. போகும்போதே வர சொல்லி வர விட்டா. ஜேட்டையா, இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள், நான் வீட்டுக்கு போலாம், அப்புறம் எனக்கு டைவர்ஸ் ஆயிடும். நான் அலெக்ஸ் சார் கிட்ட சொல்லிடுறேன். அவர் வந்து என் டியூட்டி பாக்கட்டும், அவர் டியூட்டியை நான் வந்து பாத்துக்கிறேன். இவங்களை என்ன இதுன்னு பாத்துக்க. சரிங்க. சரி, அப்படி கொஞ்சம் ஓரமா போயிருங்க. சரிங்க சார், அப்புறம் விசாரிக்கிறேன். ஓகே சார். ஐயே, என்னைய எப்ப பார்த்தாலும் குறை சொல்ற? நீ ரொம்ப பேசுறது. நீதான் ரொம்ப பேசுற. பேசாத. நீ பேசாத. நீ பேசாத. எல்லாம் நீதான் காரணம். வாய் மூடு. நீ முதல்ல வாய் மூடு. வாய் மூடு. நீ பேசவே பேசாத. இது பழைய காவியம். டேய் இங்க வா, இத புடிங்க. சான்ஸ் இல்ல. விட்டுறாதீங்க, புடிங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். என் பேர் சாணி. என்னது சானியா? சாணி. சாணி இருங்க சார், நானே சொல்றேன். சார் அவர் பேர் ஜானகிராம, அது ஸ்டைலா சுருக்கி ஜானின்னு வச்சுக்கிட்டாரு. ஓ, ஆனா அவருக்கு ஜா வராது. அதுதான் உங்களுக்கு அது சாணின்னு கேட்டிருக்கு. இருந்தாலும் சாணி தான், ஆனா அவர் பேரு ஜானி. சார், நான் சினிமாவில் டைரக்டரா இருக்கேன். புதுசா ஒரு படம் பண்ண போறேன் சார். அதுக்கு ப்ரொடியூசர் ரெடி, டெக்னீஷியன் ரெடி, ஆர்டிஸ்ட் ரெடி, லொகேஷன் ரெடி சார். எவரிதிங் ரெடி. ஆனா கதை தான் சார் ரெடி ஆகணும். நீங்க மனசு வச்சீங்கன்னா அதுவும் கிடைச்சிரும் சார். யோ, நானே செம்ம கான்ல உட்காந்துருக்கேன். என்கிட்ட வந்து கதை சொல்லு, அதை சொல்லு பையா. சார், நான் பெருமைக்காக சொல்லலை சார்.
காதலுக்கே பேர் போன அம்பிகாபதி அமராவதி, லைலா மஜ்னு, முருகன் ஐஸ்வர்யா இவங்க எல்லாம் அப்படியே பிறந்து வந்த மாதிரியே இருக்கீங்க. அம்பிகாவதி அமராவதி, லைலா மஜ்னு, அது யாரு முருகன் ஐஸ்வர்யா? சார் காதல் படத்துல. ஆமா சார். யோ அதெல்லாம் தோத்த காதலியா? அதோட எங்களை ஒப்பிடுற? உங்க லவ் கண்டிப்பா ஜெயிக்கும் சார். சொல்றேன். ஆமா ஜெயிக்கும் சார், சார். ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். ஆமா சார், ஆமா சார். உங்களுடைய லவ் ஸ்டோரி அப்படியே லைவா சொன்னீங்கன்னா அதை அப்படியே கேப்சர் பண்ணி நான் பெரிய டைரக்டர் ஆயிடுறேன் சார். யோ எங்களுடைய லவ் சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளிய சொல்ல முடியாது சார். சார் சார், ப்ளீஸ் சார், சார், சார். ப்ளீஸ் சார். சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் மேடம், சார், ப்ளீஸ் சார், சார், ப்ளீஸ் மேடம், சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம், ப்ளீஸ், சொல்லுங்க மேடம், ப்ளீஸ், ப்ளீஸ் ப்ளீஸ், சார். அவர் யோசிக்கிறாரு இருங்க சார். டேய் நோட் பண்ணிக்கடா. சொல்லுங்க சார். ஓம் கந்தத்வாராம் துராதிருஷாம் நித்தபுட்டாம் கரேஷனே ஈஸ்வரீகம் சர்வபூதானாம். தம்பி நகை போடுறவா பேரெல்லாம் எழுதிக்கோ. சொர்ணாபிஷேகத்துக்கு நகை போடுறவா போடுங்க. மகாதேவி ச வித்மஹே விஷ்ணுபத்யே ச தீமஹே தன்னோ லக்ஷ்மீ பிரஜோதயாத். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலஜே பிரசீத பிரசீத சகல சௌபாக்கியம் தேக தேகி. அம்பாளுக்கு தங்கத்தால சொர்ணாபிஷேகம் பண்ணி இத கொண்டு போய் ஆத்துல வச்சோம்னா பொன் பொருள்லாம் சேருங்கிறது ஐதீகம். நீங்களும் போடுங்க. போடுங்க தம்பி. நகை மாறி போச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கு தானே இந்த அம்பி எல்லாருடைய பேரெல்லாம் எழுதிட்டு வரானே. போடுங்க தம்பி. அட போங்கடா, எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கையே இல்ல. வயசானவன் நானே போடுறேன். போடுங்க தம்பி, நல்லது நடக்குமா? ஐயா எங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியாதியா? கார்த்தி. கார்த்தியா? கோவிந்தா கோவிந்தா. எல்லாரும் கீழ தானே நிக்கிறோம். எங்க போற? ஆறுக்கு போறேன். தள்ளி போயா? ஆறுக்கா? புரியலையா? கியூக்கு அப்புறம் ஆறுங்கறாரு. தம்பி கியூ அரஸ்லாம் எங்களுக்கு தெரியும். வரிசையில வா. யோ போயா. சாமி முதல்ல ஏன் மோதத்தை கொடுங்க சாமி. அப்பா உங்களுக்கு தந்தாங்க. ஓகே. சாமி கையே உள்ள போக மாட்டேங்குது. எந்த இல்ல நினைக்கிறேன். என்னடா மோதிரம் மாறி இருக்கான் பாரு. பாத்துறேன். அதோ அந்த பொன்னாண்ட மாறிடுது. சாரி தம்பி, அந்த பொன்னாண்ட மோதிரம் மாறிட்டு இருக்கு. கொஞ்சம் கோச்சிக்காம போய் வாங்கிக்கிறேல, தவறா நினைக்காதே. என்ன சாமி. ஏங்க ஒரு நிமிஷம். ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ. என்னது முதல் பார்வையிலே அழுகையா? யோ குறுக்க பேச சொல்ல மாட்டேன் சார். சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க 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 சொல்லுங்க. இப்பதான் என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சா? இல்ல நான் என்ன நீ ஒண்ணும் பேச வேணாம். 6 மாசம் ஆச்சு நமக்குள்ள சண்டை வந்து. நடுவுல ஒரு தடவை கூட வந்து என்ன பார்க்கல. அதான் அத பத்தி நான் உன்கிட்ட பேசலாம். நீ பேசாதன்னு சொன்னேன். உன்னை மறக்க முடியாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எங்க பார்த்தாலும் என்ன செஞ்சாலும் எனக்கு உன் ஞாபகம் மட்டும் தான் வந்துட்டே இருக்கு. உனக்கு என் ஞாபகம் கொஞ்சம் கூட வரலையா? பதில் சொல்லு. எனக்கு கொஞ்சம் பேச விட்டாதான். நீ இப்படி பேசியே என்ன கன்வின்ஸ் பண்ணலாம்னு நினைக்காத. எனக்கு ஞாபகம் வரப்போலாம் இந்த கோயிலுக்கு வருவேன். கொஞ்ச நேரம் அழுதுட்டு போவேன். மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நான் கும்பிட்டது அந்த சாமி கல்ல விழுந்துருச்சு போல. அதான் இவ்வளவு சீக்கிரம் என்ன சமாதானம் பண்ண நீயே வந்துட்டேன். அப்படின்னா ஏற்கனவே பொட்டுக்கிட்டல்லவா? எனக்கு ஒரு சந்தேகம். உங்க 2 பேத்துக்குள்ள எப்படி பிரச்சனையாச்சு? அது வந்து எனக்கு சமைக்க தெரியலன்றதானே உன் பிரச்சனை. இப்போ நான் நல்லாவே சமைப்பேன். ஏன் இப்படி மூஞ்சி உம்முனே வச்சிருக்க? ஏதாவது பேச. ஐயய்ய, சமைக்க தெரியாததுக்கு லவ் பிரேக் பண்ணீங்க. மேடம் என்ன? அவர் ஏதோ சொல்ல வராரு, தடுக்காதீங்க. அவர் சொல்றதுல இருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்கும்ல, அதை வச்சு நான் பெரிய டைரக்டர் ஆவேன்ல.
நான் பெரிய டைரக்டர் ஆகுறத நீங்க தடுக்கிறீங்க. ப்ளீஸ் சார் சொல்றத நோட் பண்றேன். நாட்டுல முக்காவாசி பேர் டிவோர்ஸ் வாங்குறாங்கன்னா அதுக்கு முதல் காரணமே சமைக்க தெரியாதுதான். லவ் பண்ணும்போது அந்த கிரேஸ் லவ் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் உப்பு இல்ல காரம்லாம் அது இல்ல இதெல்லாம் கதற வேண்டியது. இப்ப கூட பாத்தீங்களா அந்த டிவோர்ஸ் கப்பலோட பிரச்சனை தெரியுமா? சமைக்க தெரியாதுதான். லவ் பண்ணும்போது சமைக்க தெரியலன்னா கட் பண்ணிடணும் பாஸ். ஏன்னா சாப்பாடு மிக முக்கிய அமைச்சரு. புட்டுக்கிட்ட காதலுக்கு 1000 காரணங்கள் சொல்றத கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். ஆனா இப்பதான் முதல் முறையா சமைக்க தெரியலேங்கிறதுக்காக ஒரு காதலை கழட்டி விடுறத கேள்விப்படுறேன். இதே யோசனை நான் லவ் பண்றப்ப இருந்திருந்தா அப்பவே என் பொண்டாட்டியை கழட்டி விட்டுருப்பேன். அப்ப வீட்டுல இவர் சமையல் தான் போல இருக்கு. அதான் சைக்கிள சை. ஏய் சீக்கிரட்டை வெளியே சொல்லக்கூடாது. சார் அப்புறம் என்னாச்சு? விதி நம்மளை பிரிச்சாலும் இந்த சாமி நம்மள சொர்ணாபிஷேகம் மூலமா ஒன்னு சேர்த்துச்சுல. இனிமேல் யார் நினைச்சாலும் சரி உன்னை என்கிட்ட பிரிக்கவே முடியாது. சரி இது கொஞ்சம் புடிய. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. ஸ்டேஷனுக்குள்ளே வந்து தம் அடிக்கிறியா? இதுக்கு தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தேங்காய் மாதிரி உடச்சிருவேன். ரெண்டு பேரும் இங்க போய் உட்காருங்க. சொல்றாருல்ல அங்க போய் உட்காரலாம் வா. டேய் லாக்கப்ல போட்டுட்டாங்களேன்னு சொல்லி ஃபீல் பண்ணியா? கலைஞர்களுக்கு சிறையில தாண்டா ஸ்கிரிப்ட் சிறப்பா வரும். என்னடா வெளியில போறப்ப வெற்றியோட போற. சரி என்னடா ஒரு 4 நாள் உள்ள இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கெத்தா போலாமா? இதென்ன சத்திரமா? போடா வெளியே. ஓகே ஓகே. மனிதன் தானா மனிதன் தானா இல்லை சொல்றா மாப்ள உள்ளதான் இருக்கேன். எவனு கண்டுக்க மாட்டேன் மாப்ள. 7 எட்டி பாக்குது. எப்படி உள்ள போற மட்டும் பாடுறா மாப்ள. உனக்கு தெரியுமா ஜெயில முன்ன மாதிரி கிடையாது மாப்ள. இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் சிக்கனும் மீனும் போடுறாங்களாம். மாசம் ஒரு நாள் மட்டன் போடுறாங்களாம். அது எப்படி? அப்படியே பெப்பர் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி தராங்களாம்டா. 10 பைசா செலவு இல்லாம உடம்ப பின்னு ஏத்துறதுக்கு இந்த இடம் தான்டா லாய்க்கு. நான் என்ன கதையா சொல்றேன்? என்ன வைடா போன. ஓகே ஓகே ஓகே. பட்டுச்சேலை காத்தாட பருவமேனி கூத்தாட கட்டு கூந்தல் முடித்தவளே என்னை காதல் வலையில் அழைத்தவளே. பா சிட்டு சிக்குன்னு இருக்கா? தள்ளிட்டு வந்துட்டியா? ஏய் மரியாதையை இந்த இடத்த விட்டு போயிடு. இதுக்கு மேல நீ வாய் திறந்து பேசுன என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. வெற்றது வாசி மாதிரியே இருக்கான். என்ன
இனிமே இவன் பேசக்கூடாது. டேய் 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 சார், இனிமேல் பேசவே மாட்டேன் சார். என்னையா சொல்ற? செத்துட்டேன் சார். இப்போ என்ன பண்றது? வழக்கமா என்ன பண்ணுவோம்? அவன் நம்மளை தாக்க வந்தான், அதனால என்கவுண்டர்ல போட்டேன்னு சொல்லி கேச முடிச்சிருவோம். எடுங்க சார் துப்பாக்கி. துப்பாக்கியா? ஐயோ என் மூஞ்சி. ஐயோ சிக்காரா சோராண்டி. அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். வணக்கம் சார். என்ன சொல்லுங்க? பொண்ணு விஷயமா ஒரு கேஸ் கொடுக்கணும். அந்த சாரை பாருங்க. ஹலோ, அங்கதான் வந்துட்டு வணக்கம் சார். என்ன புரிஞ்சுங்க. வணக்கம். ஆமா, நீங்க வாவுசி தெருல தானே இருக்கீங்க? நீங்க கூட உங்க அண்ணன் பசங்களுக்கு வாடகைக்கு ரூம் வேணும்னு கேட்டு வந்திருந்தீங்க. ஞாபகம் இருக்கா? வணக்கம் ஐயா. ஆமாம்மா, நீங்க அந்த ஐயாவை பாருங்க. சரிங்கய்யா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம். என் பொண்ணு விஷயமா கேஸ் கொடுக்கணுங்க. எஸ்ஐ வர சொல்லு. சரிங்க சார். ஐயா, என் பொண்ணு அப்பாவியா, அந்த படுபாவி பசங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்கய்யா. நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். சார் சார் உள்ள கூப்பிடுறாரு. வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன். சார் நாளைக்கு என்ன நாள் தெரியும்ல? தெரியும் சார். பாபர் மசூதி இடிச்ச நாள் சார். செக்யூரிட்டி டைட் பண்ணுங்க. ஓகே சார். சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. என்னங்க இது? என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா யாருமே எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஹலோ, ஐயா வந்திருக்காரு, நீங்க பாட்டு கத்திட்டே இருக்கீங்க, அமைதியா இருக்க மாட்டீங்களா? சொல்லுங்க, என்ன பிரச்சனை? சார், என் பொண்ணு யார்கிட்டயோ ஏமாந்துட்டா சார். கேட்டா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா சார். என்னம்மா, அவர் சொல்றது உண்மையா? ஆமா சார். அவன் யார் என்னன்னு சொல்லு, அவனை கூப்பிட்டு 4 தட்டி அவனை கட்டி வைக்கிறேன். சார், எங்க வீட்டு மொட்டை மாடியில 3 பேச்சுலர் பசங்களுக்கு வாடகைக்கு விட்டுருந்தேன் சார். அவனுங்க தான் சார் ஏதோ பண்ணிட்டானுங்க. ஏங்க, நானே வந்து எங்க அண்ணன் பையனுக்காக உங்கள்ட்ட வாடகை கேட்டேன். பேச்சுலர் பசங்கன்ட்டு தரமாட்டேன்ட்டீங்க. இப்ப எப்படி விட்டீங்க? என்னம்மா, அவர் சொல்றது உண்மையா? ஆமாங்க ஐயா, உண்மைதாங்க. அப்புறம் ஏன் கொடுத்தீங்க? ஏதோ கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை பார்க்கறேன்னு சொன்னாங்க. 3000 ரூபாய் வாடகைக்கு பதிலா 15000 ரூபாய் தரேன்னு சொல்லி ஆசை காட்டினாங்க. அதனால விட்டங்க ஐயா. வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நினைச்சு வீடு கட்டு வந்தா அவனுக்கு இல்லைங்கிறது. ஏன்னா வீட்டுல புள்ள இருக்கு பொண்ணு இருக்குன்னு சொல்லி கழட்டி விட்டுற வேண்டியது. எவனாவது காசை கூட கொடுக்குறேன்னு சொல்லி வந்து நின்னா அவன்கிட்ட விட்டு இப்படி ஏமாந்து வந்து நிக்க வேண்டியது. என்ன என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். சரி, அந்த பையன் பேர் என்ன? சுந்தர், ராமு, சிவா சார். என்னம்மா 3 பேர் சொல்ற? 3 பேருமா? ஆஹா, அதுல ஒருத்தன் தான் சார். அந்த 3 பேர்ல ஒருத்தன் சொல்ற, அவன் பேர் யாரு சொல்லு. அதுதான் சார் தெரியல. லூசாமா நீ? என்னதான் நடந்துச்சு சொல்லு. ஒரு நாள் ராத்திரி மொட்டை மாடியில காயப்பட்ட துணி எடுக்க போனேனா திடீர்னு கரண்ட் கட் ஆயிருச்சு. அப்புறம் கரண்ட் வந்துருச்சு. அந்த கேப்ல தான் சார் இதுவும் நடந்துருச்சு. அடச்சி, சும்மா அழுவாத. இது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 3 மாசம் ஆகுதுயா. 3 மாசமா என்னதான் பண்ணீங்க? இப்பதான் அந்த பொண்ணு முழுகாம இருக்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு வீட்டை வாடகைக்கு விட்டீல, இப்ப உங்க பொண்ணு வாழ்க்கை பறி போயிடுச்சே. அந்த பணம் வந்து உங்க பொண்ணு வாழ்க்கையை திருப்பி கொடுத்துருமா ஐயா? இதோ பாருமா, கஷ்டப்படுறவன் காலிச்சிருந்தான்னா உன் பொண்ணை கையோட தான் கூட்டு போயிருப்பான். இப்படி கை கழுவி விட்டு இருக்க மாட்டான். அவன் உன் உடம்ப தாமா விரும்பியிருக்கான், உன்னை விரும்பலமா, தெரியுதா? அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு என் பொண்ணுக்கு கட்டி வைங்க. உங்களை தான் நம்பி வந்திருக்கான். கேட்டியா? அவங்க வீட்டுக்கு ஒரு பிசி அனுப்பி என்ன ஏதுன்னு விசாரிச்சு வர சொல்லுங்க. சரிங்கய்யா.